நாட்டை உலுக்கிய கேரள வயநாடு நிலச்சரிவு கொடூரத்தை அப்படியே படம் பிடித்திருக்கிறது இஸ்ரோ அனுப்பிய சேட்டலைட். சூரல்மலை முண்டக்கை பகுதி நிலச்சரிவுக்கு முன்பும் பிறகும் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான புகைப்படங்களை இஸ்ரோவின் அங்கமான NRSC எனப்படும் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வெளியிட்டுள்ளது. புகைப்படங்களுடன் சேர்த்து நிலச்சரிவு தொடர்பாக சில முக்கிய தகவல்களையும் NRSC வெளியிட்டுள்ளது. இந்த படங்கள் கார்ட்டோசாட் 3 ஆப்டிகல் என்ற இஸ்ரோவின் சேட்டலைட்டால் எடுக்கப்பட்டவை. மேகக்கூட்டத்தையும் ஊடுருவி தத்ரூபமாக புகைப்படம் எடுக்கும் திறன் படைத்தது கார்ட்டோசாட் 3 ஆப்டிகல் சேட்டலைட். இது முதல் புகைப்படம். நிலச்சரிவு நடந்த பிறகு கார்ட்டோசாட் 3 ஆப்டிகல் சேட்டலைட் எடுத்தது. இதை பார்க்கும் போதே எவ்வளவு தூரம் மலை சரிந்துள்ளது என்று தெரியும். நிலச்சரிவு நடந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் உள்ளது. மொத்தம் 86,000 சதுர மீட்டர் நிலம் சரிந்து விட்டதாக கார்ட்டோசாட் 3 ஆப்டிகல் சேட்டலைட் கணித்துள்ளது. அதேபோல் நிலச்சரிவு குவியல் 8 கிலோமீட்டர் தூரம் வரை ஆற்றில் சரிந்து விழுந்துள்ளது. இதுதான் ஆற்றின் போக்கை மாற்றியதில் முக்கிய பங்கு வகித்தது என்று NRSC கூறியுள்ளது. அடுத்தது நிலச்சரிவுக்கு முன்பு எடுத்த படம். இந்த படத்தையும் நிலச்சரிவுக்கு பிறகு எடுத்த படத்தையும் பார்த்தால் எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு சரிந்து விழுந்தது என்பதை பார்க்க முடியும். பழைய படத்தில் இதற்கு முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவு சுவடுகளும் உள்ளன. அது சிறிய அளவில் உள்ளது. இப்போது ஏற்பட்ட நிலச்சரிவு அதைவிட பல மடங்கு பெரியது. ஒரு வாரமாக பெய்த தொடர் மழையும் கடைசி நேரத்தில் பெய்த பேய் மழையும் தான் இவ்வளவு பெரிய நிலச்சரிவுக்கு வித்திட்டது. சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணி நடக்கிறது. இதுவரை 300 பேர் வரை மரணமடைந்துள்ளனர். பலி எண்ணிக்கை இன்னும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது.